எப்படியாக தேவனுக்கு விரோதமான அந்த ஈவில் ஆல்டர்ஸை அழிக்க வேண்டும், அதை எப்படியாக அழிக்க முடியும், அப்படியாக உதாரணத்தை நாங்கள் வேதத்திலிருந்து பார்த்தோம். இன்றைய நாள் இன்னொரு உதாரணத்தை பார்க்க போகிறோம். போன செய்தியிலே நாங்கள் கிதியோனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படியாக அந்த ஈவில் ஆல்டர்ஸை, அவனுடைய தகப்பனுடைய அந்த பலிபீடத்தை, பாகாலுக்கு அவனுடைய தகப்பன் கட்டி வைத்திருந்த பலிபீடத்தை அழிக்க சொல்லிவிட்டு பிற்பாடு தனக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட சொன்னார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதன்படியே அவன் செய்ததை நாங்கள் பார்க்க முடிகிறது. அதற்கு பின்பாக அவன் சென்ற யுத்தத்திலே கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவனுக்கு வெற்றியை கொடுத்ததை பார்க்க முடிகிறது. எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அது என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே செய்து முடித்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வருவது. வாட் இஸ் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்? எதற்காக நாங்கள் யுத்தம் செய்கிறோம்? பவுலப்போஸ்தலர் சொல்ற, நீங்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல உங்களுடைய யுத்தம். நீங்கள் யுத்தம் செய்யும் போது சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எதற்காக நாங்கள் யுத்தம் செய்கிறோம்? ஏன் நாங்கள் யுத்தம் செய்ய வேண்டும்? ஏனென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். அவர் கடைசியாக சொன்னது, இட் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிந்தது. அவர் சிலுவையிலே செய்து முடித்து விட்ட அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் நாங்கள் இந்த யுத்தம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, வேறு எதற்காக நாங்கள் யுத்தம் செய்ய தேவையில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். அவர் செய்து முடித்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு, என்றால் பிசாசு அப்படியே நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டால் நீ போகலாம் என்றால் அவன் போகிறதுக்குரிய ஆள் அல்ல. அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் அதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் யுத்தம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்து செய்து முடித்த அந்த ஜெயத்துக்குள்ளே, அந்த வெற்றிக்குள்ளே நாங்கள் யுத்தம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். கிதியோனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது, அவர் யுத்தத்துக்கு போவதற்கு முன்பாக ஆண்டவர் செய்ய சொன்ன காரியம், அந்த பாகாலுடைய பலிபீடத்தை நீ அழித்து விட்டு எனக்கு பலிபீடத்தை கட்டு. அதே போல எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் எல்லா காரியத்தையும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். அவர் நமக்காக சாபமானார். அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். நாங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் தரித்திரரானார். எங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்குகிறார். இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் குறை இருக்கிறது? ஏன் என்னுடைய சரீரத்திலே நோய் இருக்கிறது? ஏன் எனக்கு இன்னும் சமாதானம் வரவில்லை? ஏன் இப்படியான காரியங்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், நாங்கள் இன்னும் ஆண்டவர் சிலுவையிலே செய்து முடித்த அந்த ஜெயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு கொண்டு வராதவர்களாக இருக்கிறோம். அமெரிக்க தேசத்திலே அவர்களுக்கு அந்த அடிமைத்தனம் முந்தி இருந்தது. 1865 ஆண்டு அந்த சட்டம் ஒன்று வந்தது. இனி அவர்கள் அடிமைகளாக யாரும் இருக்க தேவையில்லை என்ற சட்டம் அந்த நாட்டிலே கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதற்கு பிற்பாடும் அந்த தேசத்திலே அடிமைகள் இருந்தார்கள். அடிமைகளாக வைத்திருந்தவர்கள் அவர்கள் தொடர்ந்து அடிமைகளாக இருந்தார்கள். அடிமைகளாக இருந்தவர்கள் தொடர்ந்து அடிமைகளாக இருந்தார்கள். ஏனென்று சொன்னால், அந்த அடிமைகளுக்கு தாங்கள் இனி அடிமைகளாக இருக்க தேவையில்லை என்ற சட்டம் வந்தது தெரியவில்லை. இந்த காரியத்தை நன்றாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நமக்கு சிலுவையில் செய்து முடித்து விட்டார். ஆனாலும் இன்னும் அந்த சிலுவையுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், நமக்கு இன்னும் அந்த காரியங்கள் தெரியவில்லை. இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த காரியம், அந்த ஜெயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு அந்த அறிவு நமக்கு வரவில்லை. என்னுடைய ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். பிற்பாடு அவர்கள் சொன்ன போதுதான், இப்படியாக அடிமைகளாக இருக்க தேவையில்லை என்று அவர்களுக்கு உணர்த்தின போதுதான் அவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தார்கள். யாரும் அவர்களுக்கு அதை அறிவித்தபடியினால் அந்த சட்டம் இயற்றப்பட்ட அநேக நாட்களுக்கு பின்பாக அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தார்கள். எனக்கு பிரியமானவர்கள், ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நம்முடைய சுகம் ஏற்கனவே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தாயிட்டு. நாங்கள் ஏழைகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய வறுமை தரித்திரத்தை அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். எங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஒரு சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். நாங்கள் நமக்காக அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டியது நம்முடைய காரியமாக இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே,
அப்படியாக அந்த ஸ்பிரிச்சுவல் warfare நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். கிதியோனுடைய வாழ்க்கையிலே அவன் அந்த பலிபீடத்தை அழித்து போட்டுவிட்டு பிற்பாடு அவன் யுத்தத்துக்கு போன போது ஆண்டவர் அவனுக்கு யுத்தத்திலே ஜெயத்தை கொடுத்ததை நாங்கள் பார்க்க முடிகிறது. அதே போல இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெரோபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையிலே நிற்கையில் இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்லகேமுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருடைய ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷன் எலும்புகள் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போம், கர்த்தர் உரைத்ததுக்கு இதுவே அடையாளம் என்றான். எனக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பலிபீடங்களை நாங்கள் அழிக்க வேண்டியவர்களாக இருக்கும். இது ஜெரோபெயாம் பெத்தேலே இந்த பலிபீடத்தை கட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் மனதிலே தானே நியமித்துக் கொண்ட நாளிலே தனக்கு விருப்பமான ஆசாரியர்களை கொண்டு பலியிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தேவன் ஒரு மனுஷனை அனுப்பி, தேவனுடைய மனுஷன் வந்து என்ன சொல்லுகிறான், தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருடைய ஒரு குமாரன் பிறப்பான். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய பரம்பரையிலே யாராவது இப்படியான பலிபீடங்களை கட்டியிருப்பார்கள் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்னுடைய பெற்றோர் கட்டின பலிபீடங்களை ஈவில் ஆல்டர்ஸை அழிப்பதற்கு ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய யாராவது முற்பிதாக்கள் அவர்கள் கட்டின பலிபீடங்கள் அழிக்கப்பட வேண்டும். இங்கே சொல்லப்பட்டது போல தாவீதின் வம்சத்தில் ஜோஷுவா என்னும் பேருடைய ஒரு குமாரன் பிறப்பான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் பிறந்திருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள் நாங்கள் பிறந்திருக்கிறோம். அவன் அந்த பலிபீடத்தை அழிப்பான் என்று சொல்லியிருக்கபடியாக நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எங்களுக்கு எதிராக செயற்படுகிற பலிபீடங்களை அழிக்கும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்திருக்கிறார். கர்த்தர் என்னை தெரிந்திருக்கிறார். அந்த பலிபீடங்களை நாங்கள் அழிக்காவிட்டால் அந்த பலிபீடம் தொடர்ந்து செயற்படும். நாங்கள் அனுபவிக்கிற அத்தனை தீமையான காரியங்களை நம்முடைய சந்ததிகள் தொடர்ந்து அனுபவிப்பார்கள். ஏனென்று சொன்னால் அந்த பலிபீடம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும், அந்த பலிபீடம் தொடர்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கும், அந்த பலிபீடத்தில் செய்யப்பட்ட உடன்படிக்கைகள் நமக்கு எதிராக செயற்பட்டு கொண்டிருக்கும். ஆக எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் நாங்கள் நிச்சயமாக பரலோகத்துக்கு போவோம். அங்கே அழுகை இல்லை, துன்பம் இல்லை, கண்ணீர் இல்லை, புலம்பல் இல்லை, அங்கே ஒன்றும் இல்லை, எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்களை பூமியிலே நாங்கள் வாழும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடித்திருக்கிறார். ஆனால் இன்னும் நாங்கள் அந்த ஆசீர்வாதங்களை சொந்தரிக்காமல் இருப்போம் என்று சொன்னால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் இதுதான். நமக்கு எதிராக செயற்படுகிற பலிபீடங்களை நாங்கள் உடைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், சுட்டரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த பலிபீடம் உடைக்கப்பட வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, அநேக நம்முடைய முற்பிதாக்கள் அவர்கள் அங்கே தங்களுக்கு அறியாமலே அநேக ஈவல் கவனன்ஸோடு ஈவல் ஆல்டர்ஸோடு அவர்கள் உடன்படிக்கை பண்ணியிருப்பார்கள். அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு எதிராக இன்றும் செயற்பட்டு கொண்டிருக்கிறது. நான் இந்து குடும்பத்திலிருந்து வந்தவள். என்னுடைய பிதாக்கள் அவர்கள் விக்கிரங்களை வழிபட்டவர்கள். அந்த பலிபீடத்திலே பலிகளை செலுத்தினவர்கள். பவுலப்போஸ்தலர் சொல்கிறது போல அஞ்ஞானிகள் பேய்களுக்கு they sacrifice to the demons. அவர்கள் பேய்களுக்கு பலிகளை செலுத்துகிறார்கள். பேய்களோடு அவர்கள் ஐக்கியமாக இருக்கிறார்கள். அந்த வம்சத்திலே வந்தவர்கள் அதை நிப்பாட்ட வேண்டும் என்று சொன்னால் அதை நாங்கள் செயற்பட வைக்க வேண்டும். அந்த பலிபீடங்களை நாங்கள் உடைக்க வேண்டும். அந்த பலிபீடங்களை நாங்கள் நிர்மூலமாக்க வேண்டும். அப்படியான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். யோசியாவை தெரிந்த தேவன் நம்மையும் அவர் தெரிந்திருக்கிறார். அந்த காரியங்களை நாங்கள் செய்து நாங்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக இன்னும் வருகிற செய்திகளை இன்னும் அநேக காரியங்களை பார்த்து நாங்கள் அந்த ஈவில் ஆல்டர்ஸை அழிக்கும்படியாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.